வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது. ஒரு வார்த்தை 1000 அர்த்தங்களை வாழ்க்கை முழுவதும் தருவதை கேட்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஒரு சிறுவன் ஒரு சிறுமியிடம் நான் உனக்கு பிஎஃப் என்றான். சிறுமி கேட்டால் பிஎஃப் என்றால் என்ன? சிறுவன் சிரித்து கொண்டே பதிலளித்தான், உனது சிறந்த நண்பன் நான், பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று. பின் அவர்கள் காதலிக்கும் பொழுது அந்த இளைஞன் யுவதியிடம் கூறினான், நான் உன் பிஎஃப் என்று. அவள் அவன் தோள் மீது லேசாக சாய்ந்து கொண்டு வெட்கத்தோடு கேட்டாள், பிஎஃப் என்றால் என்ன? அவன் பாய் ஃப்ரெண்ட் என்று பதிலளித்தான். சில வருடங்கள் கழித்து அவர்கள் திருமண வாழ்க்கையில் அழகான குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அப்போது கணவன் மீண்டும் புன்னகைத்து கொண்டே மனைவியிடம் கூறினான், நான் உனக்கு பிஎஃப் என்று. மனைவி மெதுவாக என்னவென்று கேட்டாள். கணவன் குழந்தையின் அப்பா நான் என்றான், பேபிஸ் ஃபாதர். அவர்களுக்கு வயதாகிய போது ஒரு நாள் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அன்பே, நான் உனது பிஎஃப் என்றான். கிழவியின் முகத்தில் சுருக்கங்களோடு சிரித்தவாறே கணவனை பார்த்து கேட்டால், பிஎஃப் என்றால் என்னவென்று. பி ஃபார் எவர், என்றைக்கும் நான் உன்னுடன் என்றான். இறக்கும் தருவாயில் மனைவியிடம் மீண்டும் கூறினான், நான் உனது பிஎஃப் என்று. அந்த வயதான மனைவி சோகமான குரலில் பிஎஃப் என்றால் என்னவென்றால், முதியவர் மீண்டும் வருவேன் என்று பதிலளித்தார், பாய் ஃபார் எவர். சிறிது நாட்கள் கழித்து அந்த மூதாட்டியும் இறந்து போனார். கண்களை மூடுவதற்கு முன் வயதான பெண்மணி அந்த முதியவரின் கல்லறையின் அருகே கிசுகிசுத்தால், பிஎஃப் என்று, என்றும் அருகில், beside forever. வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் ஒரே வார்த்தையின் அர்த்தம் எப்படி மாறுகிறது நண்பர்களே? கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனை பெட்ரூமுக்குள்ளேயும், வெளியில் நடக்கிற பிரச்சனை பெட்ரூமுக்கு முன்னாடியும் முடிஞ்சு போனால் வாழ்க்கை முழுவதும் பிஎஃப் தாங்க, பெஸ்ட் ஃபார் லைஃப். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.